ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எங்களுடைய பல்கலைக்கழகம் மாநில அரசு பல்கலைக்கழகம். எனவே இதுல நீங்க உங்க பிரதிநிதியை நாங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் அது திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் எடுத்த நிலைப்பாடும் அப்படித்தான். அதற்கு பிறகு திமுக வந்த நிலைப்பாடும் அப்படித்தான். நீதிமன்றங்கள்ல கூட இந்த நிலைப்பாடை தவறு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஊடகத்தில் வந்த செய்தி, பத்திரிகையில வந்த செய்தி, இந்த செய்தியை மட்டுமே வைத்து பேசியிருப்பதாகவும், அவர் அந்த மசோதாக்களை எடுத்து படிக்க கூட இல்லை, படிக்காம கூட பேசினாருன்றதுதான் அவர் பேச்சிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏனென்றால் அந்த மசோதாவில் உச்ச நீதிமன்றம் அதை சட்டம் என்றே அறிவித்து விட்டது. ஆமா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பதுல விஸ்வநாதன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? புரிதல் இல்லைன்றதுதான். இப்போ இன்றைக்கு இருக்கிற சிக்கல், உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக பொறுப்பேற்றவுடன் என்ன செய்திருக்கணும்? உதவி ஆசிரியர், இணை ஆசிரியர், இணை பேராசிரியர், பேராசிரியர், இந்த பணியிடங்கள் காலியாகுது. அப்போ பணியிடங்களை நிரப்புவதற்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்க போறேன்? அலுவலர்களை நிரப்புவதற்கு நான் அதுதானே மாணவர்கள் நலன் சார்ந்ததாக இருக்கப்படும். அதை பற்றி எந்த புரிதலுமே இல்லையே. அப்ப ஒன்றிய அரசு ஏன் இதை செய்யல? ஆளுநரை என்ன செய்திருக்கணும்? அவர் படிச்சுட்டு கூட பேசல உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ட்டு. சரி, படிச்சுட்டு அவர் பேசல, அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதிகாரிகள் இப்படியான நிலையில அமைச்சர்களோ முதலமைச்சரோ இருக்காருன்னா கொண்டாட்டம் தான் அதிகாரிகள். நீங்க அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டா, அதெல்லாம் அவர் உட்கார்ந்துட்டார்ல முதலமைச்சர் நாற்காரியில, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த ஒரு இதை செல்வி ஜெயலலிதாக்கோ அல்லது கலைஞர் கருணாநிதிக்கோ யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. அம்மாவின் ஆட்சின்னுவாங்க, கலைஞரின் ஆட்சின்னுவாங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்துக்கு ஒண்ணு, ஆனா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டால் மட்டும்தான் நான் ஒப்புதல் கொடுப்பேன்னா, ஆளுநரோட சமரசம் செஞ்சுக்கிறாருன்னா, அப்ப ஆளுநர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தலைவரா, கட்சி ரீதியாக, அல்லது ராகுல் காந்தி தலைவர்? இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளை, IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ் ஒன்றிய அரசு எப்படி அணுகுதுன்னு கேட்டா, ஒன்றிய அரசின் தூதுவர்களாக அணுகுது. PMSTல நீ கையெழுத்து போட்டா துட்டு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா? PMSTல கையெழுத்து போட்டா மாநில அரசுடைய பள்ளிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? அது என்ன 2000 சில்லற கோடி ரூபாய் விஷயமா? அது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு துறைகள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கல்வித்துறையினுடைய செயல்பாடு, கல்வித்துறையை பொறுப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய செயல்பாடு, அது தொடர்பாக மிகப்பெரிய விமர்சனம் இந்த 2 மாசத்துல பெரிய மிகப்பெரிய விமர்சனங்கள் தொடர்ந்து சாதாரணமாக வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா உயர்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரை அந்த பள்ளி குழந்தையை அவர் டச் பண்ண விதம், அது பொது இடத்துல ஒரு பள்ளி குழந்தையை இப்படி தொடலாமா, பேசலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துச்சு. தேசிய அளவில் கூட அது விவாத பொருளாக மாறிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவர் அதற்கு மன்னிப்பும் கேட்கல, வருத்தமும் தெரிவிக்கல, அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதே துறையை சார்ந்து அதே துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார் உயர்கல்வித்துறையில். என்ன அப்படின்னா, இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனம், அந்த நியமனத்திற்காக அமைக்கப்படக்கூடிய அந்த குழுவில் UGCயினுடைய மெம்பரும் இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்படுது. இது ஏற்கனவே தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் மீதும் திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்தது. கடந்த 10-15 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தது 2 ஆட்சி காலத்திலையுமே, அதிமுக சரி, திமுக ஆட்சி காலம். இப்போது அந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? என்ன சொல்ல வர்றாருன்னா, 3 பேர் கொண்ட தேடுதல் குழு என்பது சட்டத்தில் இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால். ஆனால் தமிழ்நாடு அரசு இயற்றிய அந்த சட்டத்தில் அந்தந்த பல்கலைக்கழக விதிகள் இருக்கு. எவ்வாறு செயல்படும் என்ற அதிகார வரம்பு, நியமிக்கக்கூடிய தன்மை என்னென்றெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா
தேடுதல் குழு, துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஒரு தேடுதல் குழு அமைப்பதுன்னா அதுல 3 பேர் அப்படின்னு தான் அதுல இருக்கு. இப்போ நீங்க வந்து கூடுதலாக ஒருத்தரை சேர்க்கிறீங்க அப்படின்னா சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும். சட்டத்துல திருத்தம் கொண்டு வராம நீங்க வந்து அந்த 3 என்ற எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கு. அப்படி நீங்க சட்டத்தில் 3 என்று சொல்லும் பொழுது நீங்க வந்து 5 அப்படின்னு நீங்க மாத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனா அந்த தேடுதல் குழுவே செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இப்போ அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆளுநர் வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிட்டு இருந்தாரு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய பிரதிநிதி இல்லாமல் நீங்கள் வந்து நியமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனவே நாங்க என்ன சொல்றோம், பல்கலைக்கழகம் சார்பாக சிண்டிகேட் ரெப்ரசன்டேட்டிவ்னு இன்னொருத்தரை கூடுதலா வச்சுக்கலாம், பல்கலைக்கழக மானிய குழு சார்பாக நாங்க ஒரு கூடுதலா ஒன்று வச்சுக்கலாம். 2 பேர், அவர் ஒருத்தருன்னு சொல்லும்போது நாங்கள் 2 பேர், அப்போ 3, 2, 5 பேர் கொண்ட குழுவா இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாங்க பேசியிருக்கோம். ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாருன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இல்ல அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, 3 பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது பல்கலைக்கழகத்துல இருந்து 2 பேரு, மாநில அரசுல இருந்து 1 பேரு, 3 பேரு, பல்கலைக்கழக நிதி நல்கை யூஜிசில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரும், கவர்னரோட 2 பேர் தான். அப்ப மெஜாரிட்டி நீங்க தானே, அப்ப உங்களுக்கு சாதகமா தானே தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி முடிவுகள் செய்வீங்க, இதுல என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு சாராரை வந்து வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, அரசு வேறு, பல்கலைக்கழகம் வேறு. அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் அதனுடைய சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஒரு செப்பரேட் என்டிட்டின்றதுனாலதான் அதுக்கு ஒரு சட்டமும், அந்த சட்டத்தின்படி சிண்டிகேட், செனட், அகாடமிக் கவுன்சில்னு பல விஷயங்களோட அது செயல்பட்டு இருக்கு. இப்போ அந்த சிண்டிகேட் ரெப்ரசன்டேட்டிவா வரக்கூடிய ஒருவர், சிண்டிகேட் ஒருத்தர் அனுப்புதுன்னா பேராசிரியர்ல இருந்து ஒருத்தர் தான் அது தேர்ந்தெடுத்து அனுப்பும். அப்படி சிண்டிகேட் ரெப்ரசன்டேட்டிவ் அரசை போல் சிந்திப்பார் நீங்க எப்படி சொல்லுவீங்க? மாநில அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் செய்யணும்னா அப்ப மாநில அரசுக்கு பல்கலைக்கழகம் அடிமையா? அப்ப மாநில அரசு சொல்வதைத்தான் வந்து பேராசிரியர்கள் கேட்கணுமா? பேராசிரியர்கள் சுய சார்பு இல்லையா, சுய சிந்தனை இல்லையா? எப்படி இந்த வாதத்தை நீங்க வாதத்துக்கு கூட எப்படி இதை வைக்க முடியும் என்பது மிக முக்கியம். அதுவும் பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் ரெப்ரசன்டேட்டிவ் அவன் உங்க ஆளாதான் இருக்க போறான் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறதே வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதம், ஒரு கல்வியல் செயல்பாட்டுக்கு நியாயம் கற்பிக்கிற வாதம் அல்ல. கல்வியை ஒட்டுமொத்தமாக அரசு கட்டுப்படுத்தோன்ற கருத்துருவாக்கத்துக்கு, அரசுக்கு கட்டுப்பட்டுதான்ற கருத்துருவாக்காது இட்டுச்சு. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது நிதி நல்கை குழுவினுடைய பிரதிநிதியை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதாவை நியாயப்படுத்துவதற்கு வழி செய்றீங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த மசோதாவை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணமே அதை பல்கலைக்கழகங்களை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை அதுக்கு இருக்கு. மத்திய ஒன்றிய அரசின் கைக்கு போகும், பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்துற அதிகாரம் என்பது மாநில அரசிடம் இருக்கு அப்படின்றதுதான். இப்போ உங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பல்கலைக்கழகத்திற்கு நீங்க IAS ஆபீசர் துணைவேந்தரா நியமிச்சிருக்கிறீங்க. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கூட பதிவாளரை IAS ஆபீசரை நியமிச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன இதுல இருந்து விளங்குது? பதிவாளர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிஜிஸ்ட்ரார் ஆகட்டும், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், வைஸ் சான்சலர் ஆகட்டும், இதெல்லாம் இவர்கள்லாம் யாருன்னு கேட்டா அஃபீஷியல்ஸ். இதுல வந்து நீங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் ஒரு விதிவிலக்காக சொல்லலாம். அவரை துணைவேந்தராக நியமிக்கும் பொழுது அவர் ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். சாதாரணமா ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறீங்கன்னா எவ்வளவு சம்பளம், என்ன மாதிரி சலுகைகள்னு பேசுவாங்க. ஆனா அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னா, குறைந்தபட்சம் என்ன 1 மணி நேரமாவது வகுப்பு நடத்த அனுமதிக்கணும், அப்பதான் நான் வந்து இந்த துணைவேந்தர் பொறுப்பை ஏத்துப்பேன் அப்படின்னு அவரை துணைவேந்தராக நியமிக்கும் பொழுது அவர் போட்ட கண்டிஷன். பியூரோக்ராட்டா இருக்க விரும்பல, கல்வியல் செயல்பாட்டுல நான் இருக்கணும். இப்போ இதை எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்போ துணைவேந்தர் வரக்கூடியவர் ஒரு அபிஷியல், அவர் வந்து ஒரு கல்வியல் செயல்பாட்டில் இருக்கிறார். கல்வி எல்லோருக்கும் போய் சேருவதையும், அந்த பல்கலைக்கழகம் நிர்வாகத்தை முறைப்படுத்துவதற்கும், அதற்கு கல்வியல் புரிதல் இருக்கிற ஒருத்தரை நீங்க வந்து துணைவேந்தரா போடுறீங்கன்றதானே தவிர அவர் ஒரு அகாடமிக் பர்சனாலிட்டியோ அல்லது வந்து சிலபஸை டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய ஆள, பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாரே தவிர அவரே பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இல்லை. அப்படி என்றால் இது எதற்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன்னா, அப்படி இவர் வந்து ரெகுலேஷனுக்கு கீழே வருவாரே தவிர ஸ்டாண்டர்ட் டிட்டர்மினேஷன் கீழே வரமாட்டார். அதாவது தரத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. பட்டியல் 166லன்னா துணைவேந்தர் நியமனம் என்பது அதன் கீழ் வராது. ஏனென்றால் இது தரத்தை நீங்கள் தீர்மானிக்கல.
இது நிர்வாகத்தை தான் நீங்க ஒழுங்குபடுத்துறீங்க. அப்ப நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறது ரெகுலேஷன்ல வரும். ரெகுலேஷன் என்பது மாநில பட்டியல். அப்ப மாநில பட்டியல் இருக்கும் பொழுது மாநில அரசுக்கு தான் அதுல உரிமை இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒன்றிய அரசு சட்டம் இயற்றி இருக்கு, சட்டத்துக்கு கீழே அந்த அமைப்பு வந்து ஒரு விதிகளை உருவாக்கிக்குது. மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கு அப்படின்னா, விதிகளுக்கும் மாநில அரசு சட்டத்திற்கும் முரண்பாடு இருந்தால் மாநில அரசு சட்டம் தான் செல்லுமே தவிர விதி அல்ல. ஒன்றிய அரசு சட்டத்திற்கும் மாநில அரசு சட்டத்திற்கும் முரண்பாடு இருந்தால் ஒன்றிய அரசு சட்டம் செல்லும். நீங்க வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறலாம். பட்டியலில் இருப்பதனால ஒன்னு பட்டியல் இருப்பதனால இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழக நிதி நல்கை குழு ஒரு விதிகளை உருவாக்கி அந்த விதிகளை பின்பற்றவில்லை என்றால் பல்கலைக்கழக மானிய குழு வந்து நிதி கொடுக்காது. இவ்வளவுதான் தண்டனை. இதுக்கு மேல வேற எந்த தண்டனையும் சட்டத்துல சொல்லப்படல. அப்ப அந்த சட்டத்தின் கீழ் இவர்கள் 7.3 சொல்ற அந்த ரெகுலேஷன்ல, அந்த விதிமுறைகள் இருக்க அந்த பிரிவுல அவங்க என்ன சொல்றாங்க, நிதி நல்கை குழுவினுடைய பிரதிநிதி ஒருத்தர் அங்க இருக்கணும்ன்றார். அப்போ திமுக, அண்ணா திமுக அல்லது இப்ப இருக்கிற கட்சி அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. மாநில அரசு அன்றைக்கு யார் முதலமைச்சராக இருந்தாங்க, அன்றைக்கு யார் வந்து ஆட்சி பொறுப்புல இருந்தாங்களோ அந்த மாநில அரசு எடுத்த முடிவு என்னன்னா, நாங்க ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறோம், எங்கள் சட்டமும் உங்கள் விதிகளும் எடுத்துக்கிட்டா எங்க சட்டம் தான் செல்லுபடியா. உங்க விதிகள் வந்து தரத்தை தீர்மானிப்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது எங்களுடைய எல்லை. இது நாங்க உருவாக்கின பல்கலைக்கழகம், எங்களுடைய பல்கலைக்கழகம், மாநில அரசு பல்கலைக்கழகம். எனவே இதுல நீங்க உங்க பிரதிநிதியை நாங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான். அது திரு எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் எடுத்த நிலைப்பாடும் அப்படித்தான். அதற்கு பிறகு திமுக வந்த நிலைப்பாடும் அப்படித்தான். நீதிமன்றங்கள்ல கூட இந்த நிலைப்பாடை வந்து தவறு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆக்சுவலா கடந்த ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமாக இந்த துணைவேந்தர் நியமனம் அப்படின்றது மாநில அரசினால் நியமிக்கப்படும் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது இல்லைன்னா அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுப்பது தொடர்பாக கிட்டத்தட்ட பல மாதங்கள், ஆண்டு கணக்குல வந்து கவர்னர் அதை வந்து போட்டு வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு திமுக சார்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியது இந்த சட்டத்துல தான். இப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்குமே டைம் ஃப்ரேம் கொடுத்தாங்க. கவர்னரை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசனத்துல கவர்னர் முடிவெடுப்பது தொடர்பாக எந்த விளக்கமும் இல்லை அப்படின்றத காரணமா வச்சுதான் பல விஷயங்கள்ல மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அந்த சட்டங்கள் மீது நடவடிக்கை எடுக்காம கவர்னரும் காலம் தாழ்த்தினார், குடியரசுத் தலைவரும் கூட அப்படியே காலம் தாழ்த்தினார். மிக முக்கியமாக அந்த வழக்குல தான் வந்து 3 மாதம் 6 மாதம்ன்ற மாதிரியாக ஒரு டைம் ஃப்ரேம் வந்து வகுக்கப்பட்டது. அப்போ இந்த உரிமைக்காக நம்ம இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோன்ற ஒரு பின்புலத்தை கூட புரிந்து கொள்ளாமல் பல்கலைக்கழக மானிய குழுவை சேர்ந்த ஒருவருக்கு இடம் அப்படின்னு சொல்றது, துணைவேந்தர் நியமனம் அப்படின்றதுல நாங்க முடிவெடுக்க போறோம் அப்படின்ற அந்த கொள்கையிலிருந்து 100% டீவியேஷன் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஊடகத்தில் வந்த செய்தி, பத்திரிகையில வந்த செய்தி, இந்த செய்தியை மட்டுமே வைத்து பேசியிருப்பதாகவும், அவர் அந்த மசோதாக்களை எடுத்து படிக்க கூட இல்லை, படிக்காம கூட பேசினாருன்றதுதான் அவர் பேச்சிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏனென்றால் அந்த மசோதாவில் உச்ச நீதிமன்றம் அதை சட்டம் என்றே அறிவித்து விட்டது. ஆமா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இது வந்து இப்ப ஆளுநர் கொடுக்கலனாலும் அது வந்து நாங்க எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்துக்கு உண்டான அந்தஸ்தை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதுல இருக்கிற வார்த்தை வந்து சீஃப் மினிஸ்டர் அல்ல, அதுல இருக்கிற வார்த்தை அரசு கவர்மெண்ட். அது அரசு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆக இங்க அரசு தான் முக்கியமே தவிர இந்த அரசுக்கு எந்த நபர் இருக்கிறாரு அப்படின்னு, அப்ப அந்த நபர் சட்டத்தை உணர்ந்து சட்டத்தின்படி இயங்கணும். அதுதான் சட்டத்தின் ஆட்சியை தவிர நபர் சார்ந்த ஆட்சி அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த புரிதல் கூட இல்லாமல் முதலமைச்சர் வேந்தராக இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதையும் எப்ப சொல்றேன். அப்ப வந்து இப்ப அரசே ஏற்கிறது அப்படின்னு சொன்னா அது முதலமைச்சரா, உயர்கல்வித்துறை அமைச்சரா, யார் அந்த இடத்துல? அது யாராக இருக்கட்டும், முதலமைச்சரோ இல்ல யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பதுல விஸ்வநாதன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? புரிதல் இல்லைன்றதுதான். ஒரு பல்கலைக்கழகம், ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக யார் இருப்பாரு?
ஒரு தனியார் வந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு வேந்தராக யார் அதை உருவாக்குறாரோ அவர்தான் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பிறகு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணத்தில் மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அங்கே வேந்தராக இருக்க முடியும் என்கிற அது வேந்தர் என்பது அந்த சொல்லுக்கு இருக்கிற பொருளே அல்ல. வேந்தர் என்பவர் ஒரு அலுவலர், அவருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புகளை செய்வதற்கான ஒரு கண்ணியத்தோடு அதை நடத்துவதற்கான சில விஷயங்கள் தான். எனவே அதுல அரசு இருப்பதுதான் நியாயம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருப்பதுதான் நியாயமாக இருக்க முடியுமே தவிர அது வந்து எல்லா விஷயத்திற்கும் நீங்க வந்து காலனி மனப்பான்மையில இருக்கிறீங்க, இன்னும் வந்து நீங்க காலனி அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீளவில்லை அப்படின்னு சொல்ற நீங்க காலனி ஆதிக்க காலத்திலிருந்து ஆளுநர் வேந்தராக இருப்பார் மட்டும் ஏன் அதை மட்டும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை? இப்போ இது போலித்தனத்தை, அதாவது இந்தியமயமாக்குகிறேன் என்பதனுடைய போலித்தனத்தை இது வெளிப்படுத்தலையா? மற்றவற்றுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் ஒரு மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் வேந்தராக இருக்க முடியும். எனவே பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்த நடைமுறை என்பது வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுவது நியாயம்தான் என்று சொல்ல வேண்டியவர்கள் அதை சொல்லாமல் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்துதான் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அவர்கள் இந்தியர்களுக்கு எதிரான, இந்திய மயத்திற்கு எதிரான, அப்படித்தானே நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு பாயிண்ட். ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு யாராக இருந்தாலும் கூட மாநில அரசு அந்த மக்களுக்காக ஒரு கல்வி திட்டத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல அதை ஏத்துக்க முடியாது, நாங்க ஒரு கல்வி திட்டத்தை கொடுக்குறோம், இல்ல நாங்க ஒரு வழிமுறையை சொல்றோம், அதன் அடிப்படையில உங்களுடைய கல்வி அமையட்டும் அப்படின்னு சொல்லுவது ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ அதை எதிர்த்து தான் மிகப்பெரிய ஒரு சண்டை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, அப்படிதான் சொல்லலாம், அது ஒரு போர்னு கூட சொல்லலாம். அப்படியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு அப்படியே தூக்கி போடுறாங்க அப்படின்னா இந்த புரிதலே இல்லையா அவங்களுக்கு? ரொம்ப மலிவாக ஒரு செயலை வந்து அணுகிறாங்க. ஒரு செயலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீர்த்து போக்க செய்கிற அந்த செயலினுடைய காத்திரம் அது எத்தகைய வீச்சை ஏற்படுத்தும் என்பதை பற்றி எந்த புரிதெல்லாம் இல்லாம இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர்கள் மனதிற்கு பட்டதை, நான் அதனாலதான் சொன்னேன் அவர்கள் மசோதாவை படிக்காமல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவர்கள் வந்து ரொம்ப மேம்போக்காக இன்றைக்கு நடக்கிற அந்த விவாதங்களை வைத்துக்கொண்டோ ஒரு பிரச்சனைக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் காரணம், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க காரணம் அப்படின்னு சொல்லி அநியாயங்களை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. ஒரு அநியாயம் நடக்கு, அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு இந்த அநியாயத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான், அப்ப அநியாயத்தை தவிர்த்து நியாயத்தை ஏற்படுத்தணும்ல. அநியாயம் சொன்னா தானே நியாயம் இருக்கணும். அப்ப நீங்க நியாயத்திற்காக போராடாமல் அநியாயத்தையே நியாயப்படுத்துவதற்கு, ஒரு இல்லீகாலிட்டிய, ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க நியாயப்படுத்துவதற்கு நீங்க வந்து முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து மோதிக்கிட்டே இருந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? 2014 மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மானிய கோரிக்கை நடக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேசணும்னு நான் விரும்புறேன். 2014 பல்கலைக்கழக நிதி நல்கை குழு படிப்படியாக நிதி நல்குவதை குறைத்து கொண்டே வந்து விட்டது. அது வந்து ஒன்றிய பல்கலைக்கழகத்துக்கும் நிதி கொடுக்கணும், மாநில அரசுகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாநில பல்கலைக்கழகத்திற்கு 2% குறைவாகத்தான் வந்து கடைசி ஆண்டுல கொடுத்திருக்கு. அப்போ மற்ற நிதி எல்லாம் ஏன் குறைச்சது? அப்போ ஒன்றிய அரசு நிதியை குறைக்கிறதுனா மாணவர் நலனுக்கு எதிரானதல்லவா, கல்வி வளர்ச்சிக்கு எதிரானதல்லவா, ஆராய்ச்சிக்கு எதிரானதல்லவா? அப்ப ஒன்றிய அரசு நிதியை குறைத்து நிதி நல்கை குழு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, அதை பற்றி ஒன்றிய அரசு கவலைப்படல. நிதி நல்கை குழுவுக்கு தானா நிதி வந்துடாது, ஒன்றிய அரசு கொடுத்தாதான் நிதி வரும். அப்ப தேவையான அளவுக்கு நிதியை கொடுக்க சொல்றதுக்கு பதிலாக மாநில அரசு பல்கலைக்கழகம் கொடுக்க வேண்டிய நிதி குறைந்து கொண்டே இருக்குன்னா அப்ப மாநில பல்கலைக்கழகங்களை பலவீனம் செய்யற ஏற்பாட்டை ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது தேசிய கல்விக் கொள்கையின் மூலமா செஞ்சுட்டு இருக்குன்றதுனாலதான் அதை நம்ம வந்து எதிர்க்கிறோம். எனவே மாநில நலன் சார்ந்து, மாணவர் நலன் சார்ந்துதான் அந்த எதிர்ப்பு என்பது இருக்கு. இப்போ இன்றைக்கு இருக்கிற சிக்கல், உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக பொறுப்பேற்றவுடன் என்ன செய்திருக்கணும்? உதவி ஆசிரியர், இணை ஆசிரியர், இணை பேராசிரியர், பேராசிரியர் இந்த பணியிடங்கள் காலியாக இருக்கு. அப்போ பணியிடங்களை நிரப்புவதற்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்க போறேன்? அலுவலர்களை நிரப்புவதற்கு நான் அதுதானே மாணவர்கள் நலன் சார்ந்ததாக இருக்கப்படும். அதை பற்றி எந்த புரிதலுமே இல்லையே. அப்ப ஒன்றிய அரசு ஏன் இதை செய்யல?
ஆளுநரே என்ன செய்திருக்கணும்? துணைவேந்தர் நியமனத்துல நீங்க மாநில அரசின் சட்டத்தின்படி நடந்துக்கிறேன்றீங்க. நான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய அந்த ஒழுங்காற்று விதிகளின்படி நீங்க ஒருத்தரை சேர்க்கணும்னு சொல்றேன். நீங்க அப்படி சேர்க்கவில்லை என்று சொன்னால் சட்டத்திற்கு நாளைக்கு நீதிமன்றத்தின் முன்னாடி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதற்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். நான் மாணவர் நலன் சார்ந்து நான் நீங்க நியமிப்பதற்கு ஒப்புதல் தரேன்னு சொல்றத ஏன் ஆளுநர் செய்யலன்னு நான் கேட்கிறேன். அப்ப ஆளுநருக்கு நீங்க அதுக்கு கரிசனம்னு பேர் வைப்பீங்களா, அல்லது மாணவர் நலன்னு பேர் வைப்பீங்களா, என்ன அல்லது சமரசம் பேர் வைப்பீங்களா? இது எதுவுமே ஆளுநருக்கு பொருந்தாதா? ஆளுநர் சமரசம் செஞ்சுக்க மாட்டாரு. ஆளுநர் மாணவர்கள் மீது அக்கறை கொள்ள மாட்டாரு. ஆளுநர் கரிசனத்தோடு இருக்க மாட்டாரு. ஆனா தேர்ந்தெடுக்கிற அரசு சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநருக்கு கரிசனத்தோடு நடந்துக்கணும். மாணவர்கள் நலன் 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றணுமே, அதற்குண்டான துணைவேந்தர் வரணுமே. நாளைக்கு துணைவேந்தர் நான் யார்கிட்டயோ நிதி வாங்கிட்டேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கேன், நிதியை ஒன்றிய அரசு கொடுத்தது, எனவே 69% இடஒதுக்கீட்டை நான் பின்பற்ற முடியாது, நான் ஒன்றிய அரசு இடஒதுக்கீட்டை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னா இங்க இந்த 69% இடஒதுக்கீடு அடி வாங்குமே. அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அது ஒரு பெரும் இடியாக இருக்குமே. அது பட்டியலின பழங்குடி மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 18:1, அங்க 15:7. அப்ப பட்டியலின மக்களமாக்கும் பழங்குடி மக்களமாக்கும் இங்க எம்பிசிக்கு இருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்கு. அது ஒன்றியத்துல இல்ல. அங்க பிசி எம்பிசி எல்லாருக்கும் சேர்த்து ஓபிசி நான் கிரீமியா இருந்தாதான் இடஒதுக்கீடு. அப்போ இவ்வளவு பெரிய சிக்கல் யாரால் உருவாக்க முடியும்? துணைவேந்தரால் உருவாக்க முடியும். அது முக்கியமான பொறுப்பு. அது முக்கியமான பொறுப்பு. அது ஒரு அலுவல் சார்ந்த மிக முக்கியமான பொறுப்பு. அலுவல் ரீதியாக நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கிற மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. எனவே அது அண்ணா பல்கலைக்கழகத்துல அன்றைய ஆளுநரால் செய்யப்பட்ட அந்த நியமிக்கப்பட்ட அந்த துணைவேந்தர் என்னென்னலாம் செஞ்சாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால இப்போ இத்தகைய துணைவேந்தர் தேடுதல் குழுவுல இத்தகைய 69% இடஒதுக்கீட்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பவர் துணைவேந்தராக இருந்து விட்டால் அது தமிழ்நாடு அரசுக்கே சிக்கலா உருவாக்குமே என்கின்ற புரிதல் வேண்டாமா? இதுல எதை சமரசம்னு சொல்றீங்க? இப்ப நீங்க புரிதல்னு சொல்லும் போது எனக்கு இந்த கேள்வி எழுது. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த கொள்கையில் ஊறி போன இல்ல அந்த கொள்கையில் திளைத்து போன அந்த கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் இல்லைன்னா மூத்த தலைவர்கள் ஒரு ஒரு குழுவாது இருக்கும். அப்போ கட்சி ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அந்த கொள்கையிலிருந்து விலகி போகும் பொழுது இவர்கள்லாம் கூட சுட்டி காட்டுவாங்க, இது தவறு செஞ்சுட்டோம், இதை திருத்திக்கணும் அப்படின்ட்டு. குறைந்தபட்சம் தலைமைக்கோ இல்லை அந்த மாதிரியான தவறில் ஈடுபட்ட ஏதோ ஒரு துறையை சேர்ந்த அதிகாரியோ இல்லை புதிதாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையோ. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமை, இப்படியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், அது இல்லாததினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அவர் படிச்சுட்டு கூட பேசல உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ட்டு. சரி, படிச்சுட்டு அவர் பேசல. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, நம்ம ஒரு 10-15 வருஷமா இதுதான் நம்முடைய நடைமுறை, நாம் இதுல இருந்து மாறணும் அப்படின்னா நாம இதற்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க இப்போ ஒரு கட்சிக்குன்னு வந்திருக்கீங்க, இந்த கொள்கையிலிருந்து மீற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனா இது மீறுவது போல் இது அமையும் அப்படின்ற ஒரு அறிவுரையை அதிகாரிகள் கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்ல அந்த மாதிரியான அந்த ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு குழு இல்லாதது, வழிநடத்துவதற்கான கொள்கையை ஏற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாததனுடைய குறைபாடாது. அதிகாரிகள் இப்படியான நிலையில அமைச்சர்களோ முதலமைச்சரோ இருக்காருன்னா கொண்டாட்டம் தான் அதிகாரிகளுக்கு. அந்த கொண்டாட்டம் நிலையிலே தான் இருக்காங்க. கொண்டாட்டம் தானே தவிர அவர்கள் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு முதல்ல அண்ணல் அம்பேத்கருடைய எச்சரிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஜனநாயகத்தில் நாயக வழிபாடு கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டா, அதெல்லாம் அவர் உட்கார்ந்துட்டார்ல முதலமைச்சர் நாற்காலியில, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த ஒரு இதை செல்வி ஜெயலலிதாக்கோ அல்லது கலைஞர் கருணாநிதிக்கோ யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. அம்மாவின் ஆட்சின்னுவாங்க, கலைஞரின் ஆட்சின்னுவாங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்துக்கு ஆனா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. அந்த தலைமையிடம் இவர்கள் சண்டை போடுவாங்க, அந்த தலைமையை இதை செய்ய வைப்பாங்க, அந்த தலைமை இதை புரிந்து கொள்ளும். ஒரு தத்துவ நிலைப்பாட்டுல ஒரு போராட்டத்துக்கு செவிசாய்க்கிறது, இந்த விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு அப்படி தத்துவத்தின் அடிப்படையில போராட்டம் நடத்துவதோ, அந்த தத்துவத்தை வழிநடத்தும் தலைமைதான் தலைமையை தவிர இந்த தலைமை நாயகன் அல்ல. அவங்க திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். இவங்க யார் திரைத்துறையிலிருந்து வராதவங்க, எல்லாம் திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். ஆனா அவர்கள் யாரையும் நாயகனாக ஒரு தலைமை, அந்த தலைமைக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாங்களே தவிர உட்கட்சி ஜனநாயகத்துல அவங்களால விவாதிக்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது. அமைச்சரவை கூட்டத்துல அந்த அம்மாவே பேசும்போது கூட இந்த அரசு ஆணையிட்டது,
நான் ஆணையிட்டேன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா முடிவை வந்து அவங்க தத்துவத்தின் அடிப்படையில இருந்து ஒரு ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருந்துதான் அவங்க வந்து முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதுக்கு என்னால பல உதாரணங்களை சொல்ல முடியும். அவங்க வந்து 2016 மே மாதம் அந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை சம்பந்தமாக ஒரு சட்டம் வேண்டும், மாநில அரசு சட்டத்தை இயற்றோன்னு அந்த தன்னோட உடல் நலம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சூழல்ல கூட தேர்தல் பரப்புரையில 8 நிமிடம் அவங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, நாடாளுமன்ற நிலைக்குழு எப்படி சொல்லியிருக்கு, மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எனவே இதையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் வலுவான சட்டத்தை இயற்றுவோம் என்றுதான் அவங்க பேசினாங்களே தவிர நான் ஆணையிட்டால் அவங்க ஒன்னும் சொல்லிட்டு போகல. ஆனா இன்றைக்கு எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, அவர் உட்கார்ந்தாருலப்பா, அவர் பார்த்துப்பாருப்பா அப்படின்ற மனநிலையில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன கேட்கறது, இந்த IAS அதிகாரிகள் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்க வேண்டாமா என்று கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளை IAS ஆபீசர்ஸ் IPS ஆபீசர்ஸ் ஒன்றிய அரசு எப்படி அணுகுதுன்னு கேட்டா, ஒன்றிய அரசின் தூதுவர்களாக அணுகுது. நீ மாநிலத்தின் அதிகாரி அல்ல, மாநில அரசு, மாநிலத்தின் கொள்கை, மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்துறது அல்ல. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் நீ அங்க இருக்கிற. உன் வேலை என்னன்னா, ஒன்றிய அரசு சொல்ற திட்டத்தை, கொள்கைகளை நீங்க கொண்டு போயிட்டு அந்த அமைச்சரை நீங்க சமாதானப்படுத்துங்க. அவரை ஒண்ணு ஏமாத்துங்க, சமரசம் செய்யுங்க, என்ன அப்படித்தான் பல விஷயங்கள் வந்து கடந்த காலங்கள்ல கூட அமைச்சர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு அது வந்து மாநில அரசின் திட்டங்களாக சில இடங்கள்ல வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அரசு அதிகாரிகள் அது பண்ணி. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு அவசியமே இல்லையே. நீங்க தான் விவரமே இல்லாம இருக்கிறீங்களே. ஏன்னா விவரமே இல்லாத இருக்கும்போது ஒன்றிய அரசு சொல்ற நான் நேரடியாக செஞ்சுட்டு நீங்களும் கேட்க போறது இல்ல. நான் எதுக்கு உங்களை எஜுகேட் பண்ணணும்? நான் எஜுகேட் பண்ணி நான் எதுக்கு ஒன்றிய அரசோட மோதிக்கணும்? ஒன்றிய அரசு எதை விரும்புகிறதோ அதை செஞ்சுட்டு போறேன் என்ற மனநிலையில தான் அங்க அதிகாரிகள் இருப்பாங்களே தவிர, அதிகாரிகள் வந்து இதை எப்படி காட்டுவாங்கன்னு கேட்டா, போன ஆட்சியில் மோதிக்கொண்டே இருந்தார்கள், அதனால இது நடக்கல. போன ஆட்சி எதுக்கலையா மோதனாங்க? PMSTல நீ கையெழுத்து போட்டா துட்டு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா. PMSTல கையெழுத்து போட்டா மாநில அரசுடைய பள்ளிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? அது என்ன 2000 சில்லற கோடி ரூபாய் விஷயமா? அது மாநில அரசு ஒன்றிய அரசு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுதுன்னா ஒன்றிய அரசினுடைய கொள்கை, ஒன்றிய அரசுடைய நடைமுறைக்கு அது போகும். ஆனால் செலவு பண்றதுல பொறுப்பு யாருக்குன்னு கேட்டா மாநில அரசுக்கு இருக்கும். எனவே பொறுப்பு மாநில அரசிடமோ அதிகாரம் ஒன்றிய அரசிடமோ. அப்ப பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் தன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய நீண்டகால செயல் திட்டமான மாநிலங்களே இல்லாமல் செய்வது. அப்ப மாநிலங்கள் இல்லாம நிர்வாக ஏற்பாடாக எப்படி மாவட்டங்கள் இருக்கோ அது போல ஒரு நிர்வாக ஏற்பாடாக இருக்குமே தவிர, கொள்கை முடிவிலிருந்து சட்டத்திலிருந்து எல்லாமே வந்து ஒன்றியத்தில் எடுக்கிறது தான், டெல்லியில எடுக்கிறது தான் என்கின்ற அந்த நிலைக்கு ஒவ்வொரு துறையா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டுறவு துறையில கை வச்சாங்க, பள்ளிக்கல்வித்துறையில, உயர்கல்வித்துறையில ஒவ்வொன்றாக அவர்கள் செய்கிறார்கள்னா, நீங்க இந்த சமரசம் என்கின்ற பெயர்ல நியாயப்படுத்துவதற்கு, இப்போ இந்த விஸ்கித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் பில்லு வந்து அந்த பில்லை நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்கு வருதுன்னா அப்ப என்ன வாதத்தை வைப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பல்கலைக்கழக நிதி நல்கலை குழு வந்து சொல்லிதான் இவங்க துணைவேந்தர் தேடுதல் குழுல ஒரு பிரதிநிதியை போட்டாங்க. ஏற்கனவே அந்த ஒழுங்குபடுத்துற வேலையை ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு சட்டத்தின் மூலமா செய்யுது. சட்டமே இல்லாத இருந்தவங்க செஞ்சாங்க, இப்ப சட்டத்தின்படி செய்யறாங்க. அதுல என்ன தப்பு என்று அரசமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை தட்டி பறிக்கிற ஏற்பாடை நியாயப்படுத்துவதற்குத்தான் இது பயன்படுமே தவிர, இது நிச்சயமாக வந்து மாணவர் மாநில நலன் சார்ந்து பயன்படாது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஒன்றியத்தில் பாஜக அரசு வந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய அந்த செயல் திட்டங்களை எப்படியாவது மாநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இன்னொன்று தோணுது. இது பாஜகவினுடைய எண்ணம் மட்டும் கிடையாது. காங்கிரஸும் கூட ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது மாநில உரிமை அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் எதிர்நிலையில் தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை அப்படின்றது இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் கூட அதை வழிநடத்தக்கூடிய ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லை, எந்த கொள்கையில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான புரிதல் இல்லை. இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய கொள்கை பற்றிய புரிதல் இருக்கக்கூடிய அந்த குழு இல்லை, தலைவர் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப காங்கிரஸ் இதை பயன்படுத்திக்குதா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூறியதற்கு நேர் எதிராக
ராகுல் காந்தி அவர்களுக்கே வந்து இவர் துரோகம் செய்யறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சேலத்துல 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியது என்ன, 2019 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதில் தொடங்கி நீட் விவகாரத்துல மாநிலங்கள் விரும்பலன்னா மாநிலங்களுக்கு அது கட்டாயப்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில சட்டங்களை இயற்றுவதற்கெல்லாம் நாங்க வந்து முயற்சிகள் மேற்கொள்வோம், அதற்கான சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற உத்தரவாதத்தெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்கள் இயங்கணும்னு சொன்னா அதற்கு நேர் எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஆளுநர் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நான் ஒப்புதல் கொடுப்பேன்னா ஆளுநரோட சமரசம் செஞ்சுக்கிறாருன்னா அப்ப ஆளுநர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தலைவரா, கட்சி ரீதியாக, அல்லது ராகுல் காந்தி தலைவரா? நீங்க உடனே என்ன சொல்லலாம், 2 பேரும் கிடையாது, மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொல்லிடலாம். நான் சொல்றது நாடாளுமன்ற மக்களவை தலைவராக இருக்கிற காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, காங்கிரஸை வழிநடத்துறதுல மிக முக்கிய பாத்திரத்தை வகிக்கக்கூடிய திரு ராகுல் காந்திக்கு இவ்வளவுதான் மரியாதையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனவே அவர்கள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எதை சொல்லி இருந்தார்களோ அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராகவே நான் அமைச்சராக இருந்து நான் செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு வந்திருக்கிறேன் என்கின்ற புரிதல் அவருக்கு வேண்டாமா? எனவே அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லைன்னா அவர் கட்சியா இருக்கிறாரா, தனி மனுஷரா இருக்கிறாரான்றதான் கேள்வி. அப்போ யாரோ தனி மனிதர்கள் ஒரு கும்பலாக சேர்ந்து இருக்கிறாங்களா, அவ கும்பலா சேர்ந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்களா, அப்ப கும்பல் மனநிலையில இருக்கிறாங்களா என்பதுதான். அப்போ சட்டத்திற்கு மரியாதை இல்லையா, அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்லையா, அப்ப அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன்றீங்க, மாநில அரசு இயற்றிய சட்டத்தை. அப்போ சமரசம் எதற்காக? ஒரு சட்டத்தின் ஆட்சி நின்றால் சட்டத்தின் ஆட்சியில் சட்டப்படிதான் நடப்பேன்னு சொல்லணும். அப்ப சட்டத்தின் ஆட்சி இருக்கும்போது நான் சமரசம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் கொள்கை இல்லை என்பது மட்டுமல்ல, சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் பல்கலைக்கழக விஷயத்துல நீங்க பயன்படுத்தும் பொழுது, சொல்லாடலை பயன்படுத்தும் பொழுது என் கவலை எல்லாம் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குறீங்களா, விதைக்கிறீங்களா என்ற பெரும் கவலை எனக்கு இருக்கு. அப்போ சட்டத்தை மதிக்காமல் ஒரு தலைமுறை வந்துவிட்டால் அரசமைப்பு சட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற அது வந்து ஒரு மிகப்பெரிய அனார்கிசத்துக்குள்ள கொண்டு போய் விடும், ஒரு மிகப்பெரிய குழப்ப ஒரு சூழலுக்கு இல்ல. அப்படி ஒரு குழப்ப சூழல் வந்தால் அங்க வந்து ராணுவத்தை பயன்படுத்துவது, சர்வாதிகாரி வளர்வது என்கின்ற வகையில ஒரு பாசிசம் தன்னுடைய எல்லா வடிவத்திலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான ஒரு சமூக மனநிலையை நீங்கள் வந்து இந்த தன்மை, இந்த ஒரு நாயக வழிபாடு என்பது கொண்டு போய் நிறுத்தி விடாதா? எனவே இந்த நாயக வழிபாடு மனநிலையிலிருந்து வெளியிலே வந்து உங்க கட்சிக்கு திட்டம் இருக்கா, கொள்கை இருக்கா, அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்களா? அதையெல்லாம் கடந்து நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பேன். எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு நிர்வகிக்கப்படணும். மாநிலத்தில் இருக்கிற உரிமை என்பது இது நாள் வரை காக்கப்பட்டிருக்கு, பல்வேறு போராட்டங்கள் காக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமைகளை இழப்பது என்பது விடுதலைக்கு பிறகு மாநில அரசுகள் தான் பல்கலைக்கழகங்களை உருவாச்சு, கல்லூரிகளை உருவாக்கியது, பள்ளிகளை உருவாக்கியது. ஒன்றிய அரசு அல்ல. ஒன்றிய அரசு உருவாக்கியது தான் சிறப்பு பள்ளி, சிறப்பு கல்லூரி, சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்கள் தானே தவிர எல்லோருக்குமானது உருவாக்குனது மாநில அரசுகள் தான். எனவே மாநில அரசுக்கு அனுபவம் இருக்கு. இன்று மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசு கிட்ட இந்த அதிகாரம் போகுதுன்னா அது தனியார் கிட்ட போக போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சைனிக் பள்ளிகள்ல என்ன செய்தார்களோ, எப்படி தனியார் நிர்வாகத்துக்கிட்ட பல சைனிக் பள்ளிகளை ஒப்படைச்சாங்களோ அதே போல் நாளைக்கு பல்கலைக்கழகத்தையும் தனியார் கிட்ட கொடுக்க போறாங்க. இன்னும் விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் வந்ததுன்னா அந்த மசோதாவை தடுப்பதற்கு உயர்கல்வி அமைச்சர் எதையும் பேசல, முதலமைச்சர் எதையும் அதை பத்தி பேசல, இந்த அரசு அதை பற்றி எதுவும் பேசல, சட்டமன்றத்துல அதை பற்றி எந்த விவாதத்தையும் அவங்க வந்து முன்வைக்கல. அப்ப அந்த மசோதாவை இவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதை நியாயப்படுத்துவதற்கான சூழலை இவங்க உருவாக்கி கொடுத்துட்டாங்கன்னா நேரடியாக அந்நிய பல்கலைக்கழகங்கள் இங்க வந்து கிளைகளை உருவாக்கும் சொன்னா நிதி இல்லாமல் தவிக்கிற மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பலவீனப்பட்டு ஒரு கட்டத்தில் இந்த அந்நிய பல்கலைக்கழகங்கள் இந்த மாநில பல்கலைக்கழகங்கள் விழுங்கும், தனியார் அதை விழுங்கும். அப்ப தனியாரிடமோ அல்லது அந்நிய பல்கலைக்கழகமோ மாநில பல்கலைக்கழகம் சென்று விட்டால் சமூக நீதியின் அடிப்படையில இன்னைக்கு இருக்கிற எந்த பாதுகாப்பும் இருக்காது, கட்டணத்தில இருந்து இடஒதுக்கீட்டில இருந்து எதுவுமே இருக்காது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை வந்து நம்ம துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஒரு நிதி நல்கை குழு பிரதிநிதி இருந்தால் என்ன, அதுல என்ன கெட்டு போயிருச்சு என்கின்ற வகையில இது அவ்வளவு மலினமாக பேசி கடந்து விட முடியாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றிங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.